எதிர்பார்த்ததை விட சூப்பராக இருக்குது. ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஃபைட் சீன் இருக்குது, சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த திமுக பிளட் அதிமுக பிளட் அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் புது கூட்டம் வந்துட்டு இருக்கு. இந்த புது கூட்டத்தை ஹேண்டில் பண்றதுக்கு தான் அண்ணன் கமல் வந்தாரு, இப்போ அண்ணன் விஜய் வராரு, அடுத்து புதுசாக யாரை கூட வரலாம், தனுஷ் கூட வரலாம். ஓப்பன் பண்ண யூடியூப் ஓப்பன் பண்ண ஆடு தான் போயிட்டு இருக்கு. இந்த ஆடுக்கு எத்தனை கோடி செலவு பண்றாங்க, தேர்தல் ரூல்ஸையும் மீறலாம். உண்மையிலேயே நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா நான் வந்து என்னுடைய திட்டத்தை சொல்ல தேவையில்லை, பூக்கடைக்கு ஓடு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல திட்டங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் வச்சுட்டு இருக்காங்க. தெய்வமே அந்த கோடியில் நீங்கள் ஒரு 4 ஸ்கூலை கட்டிடலாம். இது வரைக்கும் இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் அதிக மர வளர்த்த ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும். வணக்கம் சார். வணக்கம். திருவிக நகர் வேட்பாளர். ஜென்ரலாக அரசியல் வரவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா அரசியல்வாதியாக இருப்பாங்க, அப்பா அரசியல்வாதியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்பால் நீங்கள் படித்து ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஆகி அதுக்கப்புறம் ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பிஎல் படிச்சிருக்கீங்க. ஸோ கேரியர் டிரான்சிஷன்லேருந்து அரசியல் ப்ரொக்ரெஷன் வந்து எப்படி, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னுடைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் புழல் தான். அப்பா வந்து ஒரு பக்கா திமுக தான். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்ததுனால இந்த பொலிட்டிக்கலில் வந்து ஒரு பெரிய கெரியரை எடுத்துகிட்டு போக முடியாது. நான் ப்ரைவேட்டில் இருக்கிறதுனால என்னால் பொலிட்டிக்கலி அஃப்லேட் ஆக முடியுது. ஸோ எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 5 நாட்கள் நாங்கள் குடும்பத்துக்கு தேவையான விஷயத்த ஒரு வேலை பார்க்குறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி விஷயமும் ஒரு நாள் வந்து பாலிடிக்ஸ்க்காக ஒதுக்கி வாரம், இது வந்து தேர்தல் மட்டும் இல்லாமல் தினசரி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் பாலிடிக்ஸ் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது ஒரு ப்ரொஃபஸர் ஒரு ரோபோட்டிக்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக இருக்கும்போது உங்களுக்கு எதுக்குங்க பாலிடிக்ஸ் கேட்கும்போது நாங்களும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்கோம். ஸோ என்னுடைய மூதாதையர்கள் தாத்தா அப்பா செய்த தவறுனால தான் இத்தனை ஆண்டுகளாக 50 ஆண்டுகளாக நம்ம இந்த சூழ்நிலையில் இருக்கோம். இதுக்கான ஒரு மாற்றம் யார் கொண்டு வரணும்னா எனக்காகன்னு கிடையாது, என்னுடைய குழந்தைக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகவும் தான் நாங்கள் இந்த பொலிட்டிக்கல் கெரியர் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. ஒய் திருவிக நகர் 2024 திருவள்ளூர் பார்லமெண்ட் தொகுதியில் போட்டிகிட்டு இருந்தேன். 1,20,000 வாக்குகள். அதுக்கப்புறம் தலைமை சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நெக்ஸ்ட்டு 2029க்கு தயாராக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான களப்பணிகள்லாம் பண்ணணுன்றது தலைமை கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். இது இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா தேர்தல் கிட்ட வரும்போது திருவிக நகருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர் வேணும், ஒரு ஆண் வேட்பாளராக ஒரு நல்ல டபுள் டிகிரி இருக்கக்கூடிய வேட்பாளராக வேணுன்றது அண்ணனுடைய இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ பார்க்கும்போது எனக்கு வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான். அந்த இடத்துல சின்ன வயசுலேருந்து ஐசிஎஃப் கிரவுண்டு, ஜமாலியா இதெல்லாமே வந்து ஒரு பரிச்சயமான ஒரு இடம் தான். அதனால் அண்ணனுடைய முதல் சாய்ஸாக ஜெகதீஷ் சந்திர செலக்ட் பண்ணியிருக்காருங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய இதய பகுதினே சொல்லலாம் திருவிக நகர். ஏன்னா அதிக பாப்புலேஷனாக இருக்கட்டும், மக்கள் படித்த மக்களும் சரி பாமர மக்களும் சரி அதிகமாக இருக்க தொகுதி வந்து திருவிக நகர். ஸோ நீங்கள் திருவிக நகர் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? திருவிக நகர் சென்னையில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் ஒரு முக்கியமான தொகுதி, ஒரு தனி தொகுதி. இங்கே வந்து மக்கள் ஒரு அவங்களுடைய டெமோகிராஃபி எடுத்து பார்க்கும்போது பட்டியலின மக்கள் இருக்காங்க, மற்ற சமூகங்கள் இருக்காங்க, பிற மொழியாளர்கள் இருக்காங்க, வட இந்தியர்களும் இருக்காங்க, எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திருவிக நகர். 6 வட்டம் தான், 1,80,000 வாக்குகள், ரொம்ப சின்ன தொகுதி. சுற்றினா ஒரே நாளில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் வந்து திருவிக நகருடைய ப்ளஸ்ஸும் மைனஸும். அதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி பார்த்திங்கன்னா அடர்த்தியான வீடுகள். நம்மளால் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. 10க்கு 10 10க்கு 20 தான் அங்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு நில அமைப்பு. 10க்கு 10 குடும்பம் நடக்குது. ஒரு தெரு புழுக்க நடந்து போனால் 10க்கு 10 தான். இதெல்லாம் கிராமங்களில் சின்ன வயசில் ஊரில் போகும்போது அது ஒரு இயல்பான ஒரு விஷயமா இருக்கும். ஒரு சுதந்திர இந்தியாவில் 70 வருஷம் கழித்து ஒரு 50 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்தும் இது போல் இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் திருவிக நகரில் வந்து பார்க்கலாம். எவ்வளோ வந்து சுகாதாரம் இல்லாமல் சின்ன சின்ன வீடுகள், குடிசை வீடுகள், சந்தில் போனால் ஒரு 10 வீடு இருக்குது உள்ள. ஸோ இந்த மாதிரி பார்க்கிங், கார்லாம் யோசித்து பார்க்கவே முடியாது. பைக் நிறுத்தத்துக்குமே அவ்வளோ போட்டிகள் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நில அமைப்பு வந்து திருவிக நகரில் இருக்குது. அப்படியே மாற்றாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சென்னையினுடைய ட்ரேட்மார்க்
ஸ்கை ஸ்க்ரீப்பர்ஸ்லாம் இருக்குது, 50 அடுக்கு மாடிகளும் இருக்குது. அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அப்கமிங் பெரிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஒரு ரிச்சி ஸ்ட்ரீட் மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க. ஸோ மிக்ஸ்டாக இருக்குது, ஒரு ஹர்பனும் இருக்குது, ஒரு ஸ்லம் அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை, ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி தான் அமைச்சு வச்சுருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு வருத்தமான விஷயம். மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களும் இதை வந்து உணராமலே தான் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்று வரும்போது இங்கே முதல் விஷயமா பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் சென்னைக்குள்ளே தான் இருக்கீங்கன்றத அவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குது. ஒரு மெட்ரோ சிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, சென்னையை தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா நகரில் போய் பார்த்தால் கூட தெரியும், உங்கள் மேலே நிழல் படாது. ஸோ எல்லாமே நிழல் சாலையாக தான் இருக்குது. ட்ரைனேஜ் நின்றுடுச்சுன்னா உடனே கம்ப்ளைண்ட் வரும், கரண்ட்டும் கட் ஆகாது. இது ரொம்ப தூரம்லாம், ஒரு 5 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு சென்னையிலே இருக்குது. இன்னும் அடையார்லாம் போய் பார்த்தால் ஒரு சிட்டி எப்படி இருக்குன்றதை மக்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1000-500களுக்காகவே அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகிட்டே இருக்காங்க. அப்போ படிச்ச இளைஞர்கள் அரசியலுக்கு வராங்க, அவங்களுடைய விழிப்புணர்வு வந்து பெட்டராக இருக்குது. திருவிக நகரில் 2024 நாம் தமிழர் கட்சி அங்கே 10.6% வாக்குகள் எடுத்திருக்கின்றது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்குது. நல்லது சார். அதாவது திருவிக நகர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜென்ரல் பப்ளிக்லேருந்து பார்க்கும்போது ஒரு குப்பை கிடங்கு வந்து அதிகமாக இருக்கிற தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா திருவிக நகர். இந்த குப்பை கிடங்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக நீங்கள் ஏதாவது திட்டம் நோக்கம் வச்சுருக்கீங்களா? இந்த குப்பை கிடங்குகள் எப்படி உருவாகுதுன்னு நம்ம பின்னாடி போய் பார்க்கணும். ஒரு சென்னைன்னு பார்க்கும்போது ஒரு நகரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குப்பை கிடங்கு வைக்கிறாங்க. நம்ம வந்து யூஸ்வலாக வழக்கம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க குப்பையை பக்கத்தில் இருக்க ஒரு காலி இடத்துல போடுவோம். அந்த காலி இடம் அப்படி எட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 500 கவரு, பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பேம்பர்ஸ்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு காலியான இடத்துல போய் பார்க்கும்போது அது அந்த அளவுக்கு நம்மளால் யோசிக்க முடியாது. நம்ம வீடு சுத்தமாக இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறத வந்து அசுத்தப்படுத்தணுன்ற ஒரு மைண்ட் செட், அதுதான் வந்து இயல்பான ஒரு மக்கள் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டுக்கும் இருக்குன்னா இருக்குது. அந்த ஏரியாவை கிளியராக வச்சுக்கணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நில அமைப்பில் வந்து தூக்கிட்டு வந்து போட்டுடணும். இதுவுமே இங்கே டெவலப் ஆகிட்டுருக்கு. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பிரச்சனை அப்படின்றத உணராமல் இருக்காங்க. இப்போது எங்கெங்கெல்லாம் வந்து பட்டியலின மக்கள் இருக்காங்களோ, ஆதி திராவிட நலச்சங்கங்கள் கட்டக்கூடிய பில்டிங்ஸ்லாம் அவங்க புது ஹவுசிங் போர்ட்ஸ்னு சொல்கிறாங்களே, இந்த ஹவுசிங் போர்ட்ஸ் கொண்டு வராங்களோ, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட்மார்க்காக பார்க்கும்போது ஒரு ஜோடியாக தான் இருக்குது. குப்பை கிடங்கும் இங்கே கூடிய ஹவுசிங் போர்டும் ஜோடியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இங்கே தான் இருந்தாகணுன்றத வந்து ஒரு சமுதாயத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து ஆளும் கவர்மெண்ட்டு இதை திணிக்கிறாங்க. இது நீங்கள் அப்படியே அந்த குறுக்குப்பேட்டை போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் அப்படி தான் இருக்குது. ராட்சசா கிடங்கு இருக்கும், அந்த கிடங்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுசிங் போர்டு ஒரு 4 ப்ராஜெக்ட் இருக்கும். இதை வந்து ஒன்று இதை நகர்த்தணும், இல்லை இவங்களை நகர்த்தணும். அப்போது இந்த அரசாங்கத்துக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் குறிப்பிட சொல்லணும்னா இந்த திராவிட மாடலுக்கும் ஒரு 20 வருஷம் தாண்டி யோசிக்கிற தன்மை கிடையாது. இப்போ என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன ஒரு தீர்வு, இதை தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர 50 வருஷம் கழித்து இந்த சென்னை சிட்டி எப்படி இருக்கும், இதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றத கிடையாது. ஒரு சதுப்பு நில பரப்பாக இருந்ததையே வந்து ஒரு குப்பை கிடங்கா மாற்றின வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் நடந்திருக்கு. ஒரு மார்ஷ் லேண்டை இப்படி மாற்றிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயோமைனிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது ஒரு பரவாயில்லன்னு தோணுது. இதுக்கான ஒரு அல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை கிடங்குகள் எல்லாத்தையுமே வந்து சென்னைக்கு அவுட்டரில் ஒரு 40 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு போயிட்டு நீங்கள் அதை ப்ராசஸ் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். முன்னாடியெல்லாம் பாடி பக்கத்தில் வந்து நான் சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது இந்த வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணுற பிளான்ட் இருக்கும். இப்போ அந்த பிளான்ட் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரி, அதுக்கு மேலே வந்து ஸ்கை வாக் போகிறதுக்கான ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட். கவர்மெண்ட்டே வந்து இந்த ரீசைக்ளிங் பற்றி யோசிக்காத போது தனியார் நிறுவனங்களை மட்டும் நீங்கள் கட்டாயப்படுத்துகிறீங்க. நீங்கள் நிலத்தை ஆக்கிரமிக்கிறீங்க. உங்களுடைய கோர்ட்டு, காலேஜஸ் எல்லாமே வந்து ஏரியில் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் மட்டும் வந்து ப்ரைவேட்டை சொல்கிறீங்க நீங்கள் ஆக்கிரமிக்காதீங்கன்றீங்க. அப்போது முரணாக இருக்குது. அரசாங்கத்தை செய்ய சொன்னால் சுத்திகரித்து தான் ஆற்றுல தண்ணியை கலக்கிறாங்கன்னா பண்ணலை. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்டை இவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ சமுதாயத்தை பற்றியும் சுற்றுச்சூழல் பற்றியும் உங்களுக்கு யோசனை இருக்குன்னா இல்லை. நாம் தமிழர் கட்சிக்குன்னு சுற்றுச்சூழல் பாசனே ஒன்று தனியாக இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் கடந்த 15 ஆண்டுகளில் அதிக மர வளர்த்த ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, அங்கங்கே இருக்கக்கூடிய ஏரிகளை வந்து எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கெப்பாசிட்டியில் பண்ணிகிட்ருக்கோம். கவர்மெண்ட்டு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. பட் ஆனால் அது
ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருக்கணும். இல்லை சார், நான் கேட்க வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, குப்பையை ரீசைக்ளிங் பண்ணுற கான்செப்ட் ஏதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போது பயோ வேஸ்ட் மைனிங் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து குப்பைகளில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸை தனியாக பிரிக்கணும். முதல்ல இதை ரீசைக்கிள் பண்ணும்போதே ஆவடியில் இந்த லாஸ்ட் கவர்மெண்ட்டில் பிளான் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஆவடி லேக்கில் பார்த்திங்கன்னா அது பண்ணியிருந்தாங்க. நான் ட்ரோன் ஷூட்டுக்காகவும் ஒரு படப்பிடிப்புக்காக அதை பண்ணியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் இப்போ ஸ்டாப்டு. இவங்க ஆரம்பிக்கிறாங்க, ஒரு பல கோடிகள் போட்டு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ண முடியாமல் விட்டுறாங்க. இது மாதிரியான ப்ராஜெக்டில் எல்லா இடத்துக்கும் தேவைப்படுது. இதில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தண்ணி இருக்குது, இந்த தண்ணியில் ஒரு தன்மை சோப்பு கலக்குது, கழிவுகள் கலக்குது. இது எல்லாமே வந்து ஒரு பெரிய ராட்சச மோட்டரை வச்சு சுற்றும் போது வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பிரிஞ்சிடுங்க. ஒரு வெயிட் கம்மியாக இருக்கக்கூடிய தண்ணி ஒரு பக்கமும் சேறு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தனியாக வந்துடும். இதை வந்து ரீசைக்கிள் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஃபர்டிலைசராகவும் உரமாகவும் மாற்றுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. இது போல் இதை ப்ராசஸ் பண்ணும்போது இந்த பிளாஸ்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த பிளாஸ்டிக்கை வந்து பவுடர் பண்ணிவிட்டு திரும்ப ரீசைக்கிள் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து ஆற்றுல வழித்தடங்களில் நீர்த்தடங்களில் இதை போய் சேரும்போது இதுக்கான தாக்கம் இருக்குது. ஆனால் ஒரு 80% இருக்க டேமேஜ் வந்து 20% மாற்ற முடியும். அப்போது அரசாங்கம் இதை பண்ணணும். நாம் தமிழர் கட்சி வந்து முதல்ல எடுக்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே, முக்கியமான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட் பேஸ் பண்ணி இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய குப்பை கிடங்குகளை சென்னைக்கு வெளியே மாற்றி அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி தான் நீங்கள் வந்து திரும்ப கொண்டு போய் வெளியே கொட்டணுன்றது தான் ஒரு ப்ராப்பரான மெத்தடாக இருக்கும். அது நாம் தமிழர் கட்சி ஆட்சியில் கண்டிப்பாக நடக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூத் எம்பவர்மெண்ட் அண்ட் யூத் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ அந்த திருவிக நகர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க, படிக்காமலும் இருக்காங்க. ஸோ படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலைவாய்ப்பு சொல்கிற மாதிரி உங்களுடைய ஐடியாலஜிஸ் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். படிக்காதவங்களுக்கு எதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆங்கிளில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார். என்னுடைய ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்கேன். இப்போ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரெயினராக இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு 300லேருந்து 350 மாணவர்களை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஜாப்க்காக காலேஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு ட்ரைனிங் கொடுத்து ட்ரோனும் ரோபோட்டிக்ஸ் நிறுவனங்களை சேர்த்துருக்கோம். இது வந்து ஒரு தனி நபர் என்னுடைய உழைப்பில் ஒரு 30 லட்ச ரூபாயில் ஒரு கம்பெனி வச்சுட்டு இதுக்கான எஃபர்ட்டில் பார்த்திங்கன்னா 300 பேர் பண்ணும்போது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் வெற்றி பெற்று ஒரு எம்எல்ஏ ஆகும்போதோ இல்லை ஒரு பொலிட்டிக்கலி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும்போது இந்த 300ன்றதை என்னால் ஒரு 30,000 மாற்ற முடியும். இதுக்கு ஒன்றும் பெருசாக ரொம்பலாம் பண்ண தேவையில்லை. இப்போ இலவசமாக கொடுத்தாங்க இல்லையா, ஒரு 600 கோடி இலவசமாக கொடுத்தாங்க. இந்த 600 கோடி எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஆதி திராவிட நல சங்க டெவலப்மெண்ட் ஃபண்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது போல் தொகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 500 கோடி ஒரு உதாரணத்துக்கு எனக்கு கிட்ட கொடுக்குறாங்கன்னா, இந்த 500 கோடியில் 10 கோடியில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும். ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கூல்னு எடுத்துக்குவோம். ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்கு லேண்ட் இருந்ததுன்னா 5 கோடி, லேண்ட் இல்லைன்னா 10 கோடி. 10 கோடி கட்டும்போது 10 கோடியில் ஒரு பள்ளிக்கூடம் வரும்போது அதில் 80லேருந்து 100 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குது. அதில் மாணவர்கள் குறைஞ்சது 1000லேருந்து 1500 பேர் வராங்க. ஒரு ப்ரைவேட் அதை பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. 3வது வருஷத்துலேயே அவங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியுது. இது இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு எனக்கு கொடுத்த நீங்கள் 10 கோடியை 3வது வருஷத்தில் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அப்போ மாணவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்போ அரசாங்கம் சாராயத்தை விற்று வருமானம் எடுக்க வேண்டிய நிலைமை போயிட்டு, இது போல் கல்வி நிறுவனங்கள், காலேஜஸ்ஸு, ப்ரைவேட் கம்பெனிஸ் எங்கெங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்க அங்கேயும் கவர்மெண்ட் வந்து எடுத்து தாராளமாக பண்ணலாமே, ஏன் பண்ணக்கூடாது? மினிஸ்டர் வந்து அவருடைய பேரில் பண்ணும்போது அந்த மினிஸ்டர் வந்து கவர்மெண்ட் பேரில் பண்ணுறதுக்கு முடியாதா? யோசிச்சு பாருங்கள். அதுதான் இங்கே ஒரு பெரிய கேள்வி. நான் வந்து ஒரு மினிஸ்டர் ஆகிடுறேன். மினிஸ்டர் ஆகிட்ட பிறகு என் கீழே ஒரு 10 காலேஜ் வருது. ஆனால் அதே மினிஸ்டர் உள்ளே இருக்கும்போது அவரால் ஒரு 10 காலேஜ் நடத்த முடியல. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இது பெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்ககிட்ட நீங்கள் ஃப்ரீயாக விட்டிங்கனால அவங்க சூப்பராக பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கலி ப்ரெஷரைஸ் பண்ணி அவங்களுடைய எஃபிஷியன்சிக்கு பெஸ்ட்டாக ஒர்க் பண்ண விடாமல் தடுத்துட்டு இருக்குன்றது தான் ஒரு ப்ராப்ளம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 600 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வரோன்னா 500 கோடி எடுத்துப்போம். 500ல் வந்து ஒரு 50 நிறுவனங்களை உருவாக்க முடியும். இந்த 50 நிறுவனங்களில் 50 இன்ட்டு நீங்கள் ஒரு 100 பேர் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 5000 பேர் வேலைவாய்ப்பு வந்துடும். இந்த 5000 பேர் வேலைவாய்ப்பு கிடைக்கிறது இல்லாமல் இதில் ஒரு 1000 இன்ட்டு நீங்கள் 50 போட்டிங்கன்னா 50,000 பேர் இதில் வந்து பயனாளியாக படிக்க வராங்க. ₹1,00,000 ஃபீஸ் கட்டுற இடத்துல ஒரு கவர்மெண்ட் வந்து 20,000 வாங்கிச்சுன்னா கூட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் லட்சன்றதுக்கு பதிலாக ஒரு வெறும் 20,000 ஃபீஸ் கட்டிட்டு போயிட முடியும். மக்கள் தரமான கல்வி கொடுத்தா பண்ணலாம்.
அஃபிலேட்டட் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வெறும் ரூ. 1000, அஃபிலேட்டடில் 20,000 30,000, சின்ன சின்ன ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் 40,000 இருக்க ஃபீஸு. நல்ல ஒரு ஸ்டார் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரூ. 1,20,000 வாங்குறாங்க. அப்போ அரசாங்கம் இது போல் விஷயங்கள் பண்ணலாம். யோசிச்சு பார்க்கும்போது ஏன் பண்ணக்கூடாதுன்னு இருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய பேரில் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுடைய பேனரில் பண்ணுறதுக்கு பதிலாக தனித்தனியாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நாம் தமிழர் கட்சி வரும்போது இங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட்டெல்லாம் ஒழிச்சணும்னு கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய இது வந்து ஒரு பெரிய கேக்கு. இதில் எங்களுக்குன்னு ஒரு பீஸ் நாங்கள் எடுத்து இதை வந்து மக்களுக்காக திரும்பி கொடுக்குறோன்னு சொல்கிறோம். மொத்தமாகவே 95% வந்து இந்த அரசியல் சார்ந்த பிரமுகர்களுக்கே போகிறத வந்து அரசாங்கம் எடுத்து பண்ணணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது இப்போ படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க திருவிக நகர் தொகுதியில். இப்போ +2 ட்ராப் போட்டிருப்பாங்க, காலேஜ் ட்ராப் போட்டிருப்பாங்க, இல்லை 10th கூட படிக்க முடியாமல் ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைடன்ஸ், ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணுங்கள், இல்லை இதை தெரிஞ்சுக்கிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன கோர்ஸ் சொல்வீங்க, இல்லை என்ன தொழில்முறை பயிற்சி சொல்வீங்க? திருவிக நகரில் படித்தவங்க, டிகிரி வச்சுருக்கவங்களே ஓலா ஊபர் ஓட்டிகிட்ருக்காங்க, டெலிவரி ஃபுட் டெலிவரிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் எப்படி எடுத்து பார்த்தாலும் ஒரு 2000 இளைஞர்களாச்சும் இந்த இதுக்குள்ளே இருக்காங்க. இதுதான் வந்து பசங்களே சொல்லியிருந்தாங்க, அண்ணா இதை பற்றி பேசுங்க அப்படின்னு. நீங்கள் கேள்வி கேட்டதே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்த பட்டதாரிகளுக்கும் 12th முடிச்சிருக்காங்க, டிப்ளமோ முடிச்சிருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன வேணும் அப்படின்றது, என்ன ஆப்ஷன் இருக்குன்னு தெரியாமல் இருக்குது. இப்போது என்னால் இந்த ஜெகதீஷ் சந்திராக என்னால் பல கோடிகள் போட்டு இந்த மக்களுக்கு ஒரே நாளில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இவங்க பண்ணுற மாதிரி 1000 2000 கொடுக்கறதெல்லாம் முடியாது. ஆனால் என்கிட்ட இருக்கக்கூடிய தோண்ட வற்றாத இருக்கக்கூடிய இந்த நாலேஜ், அறிவு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் வந்து ஒரு 500 பேர் வரக்கூடிய ஒரு மண்டபத்தில் எடுத்து அவங்கள ட்ரைனிங் கொடுக்கும்போது இதை நான் வந்து ஒரு மணி நேரத்தில் நான் 500 பேருக்கு நான் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுவேன். ஆனால் இதுக்கும் சில பொருளாதாரம் தேவைப்படுது, ஒரு ரெகக்னிஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்காக தான் இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னியே இருக்குது. நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்விக்கு அதுக்கான பொலிட்டிக்ஸ். இப்போது இது போல் ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஒரு காமெடிக்காக சொல்லக்கூடிய விஷயந்தான் இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த்னு சொல்லிட்டு செந்திலையா ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், பாய்ஸ் படத்தில் சொல்லியிருப்பார். அதுபோல் எந்த நிறுவனத்தில் எங்கே ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குன்னே பாதி பேருக்கு தெரியாது, விழிப்புணர்வு கிடையாது. அதுக்கு என்ன தகுதி வேணும்? படிச்சுட்டா ஜாப் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஜாப் தேவை. இப்போ இந்த ஒரு நிறுவனம் இருக்குன்னா, ஒரு சேட்டலைட் டிவி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஒரு சேட்டலைட் டிவியில் நீங்கள் போய்ட்டு ஒரு ஆங்கர் ஆகணும்னா இது தேவை, ஒரு கேமராமேன் ஆகணும் இது தேவை, நான் வந்து டேரக்டர் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் பார்த்திங்க அவங்க வந்து ஒரு பேசிக்காக ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக கூட இருக்க மாட்டான். ஆனால் லைஃப்லாகவே டேரக்டர்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷம் போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாமே வந்து இந்த கெரியர் கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நான் மட்டும் கிடையாது, எக்ஸ்பர்ட் டீம் வச்சுட்டுமே பண்ணலாம். கெரியரும் வந்து அதுக்கு வந்து பெருசாக யாரும் காசு கேட்க போகிறதில்ல. ஆனால் வாங்கினேன் கொஞ்சம் வந்து கன்சல்டேஷன் கொடுத்துட்டு போங்கன்னா ஒரு 1 hour தாராளமாக வந்துட்டு போவாங்க. அப்போ இது போல் இந்த மாணவர்களுக்கு வந்து இங்கெங்கே இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டிகிரி வச்சுருக்கீங்கன்னா எவ்வளோ அதிகபட்சம் சம்பாதிக்க முடியும்? நீங்கள் ஐடியில் போனீங்கன்னா ₹1,00,000 கூட பார்த்துடலாங்க. ஆனால் அது ஒரு லைஃப் ஸ்டைல். ₹40,000 ₹50,000 வச்சுக்கிட்டு ஒரு வாழ்க்கையை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இஎம்ஐ இல்லாமல். இது ஒரு லைஃப் ஸ்டைல். இல்லைங்க, விவசாயத்தை நோக்கி போகலாம், ஒரு பால் பண்ணை வைக்கலாம், இல்லை ஒரு அக்ரி ப்ராடக்டை வாங்கி விற்கிறது. இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், காலேஜ் முடிக்கணும் ஐடி போகணும், இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இந்த ஒரு ஏஐன்னு ஒரு உருட்டு இருக்குது. ஏஐ வச்சு நீங்கள் ஏஐ படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 4 மடங்கு ஏஐக்கு படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை கூடிடுச்சு. ஆனால் இதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்குன்னா குறைஞ்சிருக்கு. நீங்கள் ஏஐ படிச்சுட்டு வந்தீங்கன்னா 40 பேருக்கு இடத்துல 10 பேர் போதுன்றாங்க. ஆனால் ஏஐக்கு எத்தனை பேர் படிக்கிறாங்க? 40 பேர் படிச்சிருந்த இடத்துல 160 பேர் படிக்கிறாங்க. 4 மடங்கு அதிகம் படிக்கிறாங்க. இங்கே 4 மடங்கு வேலைவாய்ப்பு போயிட்டுருக்கு. அப்போது ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு போயிட்டுருக்குன்றதை உணர்ந்துட்ட மக்கள் அண்ணன் பேசிகிட்டு இருக்க இந்த தற்சார்பு பொருளாதாரம்னு இருக்கு இல்லையா, கேட்குறதுக்கு வந்து ஒரு காமெடின்னு சொல்லிட்டு ட்ரால் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சுயதொழில் பண்ணக்கூடிய அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப பெருசாக வரும். அது நாங்கள் கண்ணு முன்னாடியே பார்க்கலாம். எல்லாமே ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்ரி பேஸ்டு இருக்கட்டும், அக்ரியை வந்து ஃபுட்டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இது போல் நிறைய விஷயங்கள் இதை சார்ந்திருக்கு. வெறும் டெக்னிக்கல், நான் வந்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரு, நான் போயிட்டு ஏரோப்ளைனை தான் தயாரிக்க போகிறேன். இந்தியா ஏரோப்ளைன் தயாரிக்கல, ஃபெயில்டு. இந்தியா ஆஸ் அ நேஷன் இஸ் அ ஃபெயில்டு நேஷன். அப்போ என்ன போல் ஆட்களுக்கு கேட்கும்போது நீங்கள் ஏரோநாட்டிக்கல் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இஸ்ரோ இஸ் அ குட் ஸ்கோப். ஆனால் நீங்கள் ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு எதுக்காக படிக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு 12th கொடுக்கும்போது அப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கணுமா நம்ம சொல்லிடுவாங்க. இது வந்து நெகட்டிவாக கூட இருக்கலாம். வேலை வாய்ப்பே இல்லாத இடத்துல நீ அதை படிக்கிறன்ற ஒரு கேள்வி வந்து நிற்கும். அப்போ அதுக்கு மாற்றாக பார்த்தீங்கன்னா ட்ரோன் டெக்னாலஜி பூமில் இருக்குது.
இப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ட்ரோன் தான். இப்போ உலகப் போரில் அதிகமாக இப்போ நடந்துட்டு இருக்க போரில் அதிகமாக வந்து ட்ரோனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் வந்து ஏரோநாட்டிக்கல் மெயினாக படித்தாலும் கூட ட்ரோன் தொழில்நுட்பத்தில் கற்றுக்கோங்க, ட்ரைனிங் எடுத்துக்கோங்க, லைசன்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லா ஏன்னா இந்தியாவில் வந்து நிறைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது. அப்போ ஒரு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க ஒரு தவறான ஒரு கைடன்ஸை நம்ம மாற்றி கொடுத்தாலே மக்களுக்கு வந்துடும். உங்களை சார்ந்த நபர்கள் ஒரு இயக்கமாக சேர்ந்து ஒரு ஆன்லைனில் இதை சார்ந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணுற ஒரு திட்டங்கள் உங்ககிட்ட இருக்குங்களா? நாங்கள் சின்ன லெவலில் பண்ணிட்டு தான் இருக்கோங்க. மீடியா அதை காட்டுறது கிடையாதுங்க. இப்போ நான் வந்து ஒரு இது வரைக்கும் 300 பேரை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். பார்ட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஐடி விங் இருக்குது. ஐடி விங்கில் நாங்கள் ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், அதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் நாம் தமிழர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக பண்ணால் இந்த மீடியா காட்டாது. ஆனால் நெகட்டிவாக ஆச்சு அப்படின்னா அது வந்து ட்ரால் கண்டென்ட்டாக எடுத்துப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் வந்து ஜெயிச்சுட்டு தான் இருக்கோம். இப்போது இன்னும் ஒரு 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 2-3 ஆண்டுகள் தான் கண்டிப்பாக வந்து நம்ம பெரிய மாற்றத்துக்கு வந்து நிற்போம். யூடியூப் இல்லைன்னா நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சி இல்லாமல் ஆக்கிட்டு இருப்பாங்க. 2010 யூடியூப் வந்தது, நாம் தமிழர் கட்சியும் வந்தது. ப்ரைவேட் மீடியாஸுடைய புறக்கணிப்பு இருந்தாலும் கூட நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அப்போ இது வந்து நான் அண்ணன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் கோரிக்கையாகவே கொடுத்துட்ருக்கேன். ஐடி விங் போல் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்குன்னு ஒரு தனி பாசறை ஒரு விங்கை கொண்டு வாங்க. ஏன்னா என்னால் ஒரு இளைஞர் வந்து பெனிஃபிட் ஆகிட்டாங்கன்னா 500 ரூபாய்க்கே விசுவாசமாக இருக்கிறவங்க என்னால் ஒரு ஜாப் கிடச்சிச்சு. அந்த ஜாப்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 மாதம் அவங்க சம்பாதிக்கிறாங்கன்னும் போது அவங்களோட லைஃப் டைம் அவங்களுக்கு நம்ம வந்து நன்றி கடனாப்பட்டிருப்பாங்க. நம்ம வாத்தியார் மேலே நம்ம ஒரு இது வச்சுருப்போம் இல்லையா, எங்கள் சாருங்க அவருக்கு நான் நன்றியோடு இருக்கேன். அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே நடக்கும். ஒவ்வொரு நாம் தமிழர் பொறுப்பாளர்களும் ஒரு 10 பேருக்கு ஒரு கெரியருக்கு ஒரு கைடன்ஸ் பண்ணால் கூட பெரிய ஒரு சேஞ்சஸ் நடக்கும்ன்றதை நான் நம்புகிறேங்க. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கட்சி ஒரு நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க. ஆமாம், நிறைய பேர் இதுக்கு முன்னாடியே தொடங்கியிருக்காங்க. இப்போ புதுசாக வந்த நபர் நடிகர் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய், அவருடைய வருகையை பற்றி சொல்லுங்கள். எனக்கு அவர் வரணும் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சேஞ்சஸ் வேணும். நாம் தமிழருடைய சித்தாந்தத்தை இழுத்துக்கக்கூடிய அளவுக்கு எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்கானா கிடையாது. நேர்மையாக இருக்கணும், குடிக்காமல் இருக்கணும், பைக்கில் ஹார்ன் அடிச்சுட்டு சுற்றாமல் இருக்கணும், குப்பையை தூக்கி கார் ஓட்டிகிட்டு போய் போடாமல் இருக்கணும். இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது எங்களுக்குள்ளேயே. பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது. நான் டிராஃபிக்கில் போய்ட்டு நின்றுட்டு ஹார்ன் அடித்தேன்னா கூட திரும்ப பார்த்துட்டு தலைவர் படம் இருக்குது, அண்ணன் படம் இருக்குது, அடிக்கக்கூடாது. ஸோ அப்போ ஒரு ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கணும்னா நாம் தமிழர். இதுக்கு அல்டர்னேட்டிவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு சார்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு தேவைப்படுறாங்க. ஆனால் தலைவர் அதை வந்து தொண்டர்கள் வந்து அதை வந்து பெருசாக கேதர் ஆகிட்டாங்க. ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு பெருமிட்ரி வேணும். தலைவர் ஒரு உதாரணம் சொல்லணும்னா பிரின்சிபல் கீழே ஒரு 4 HM இருப்பாங்க. 4 HMக்கு ஒரு அசிஸ்டன்ட் HM இல்லை 2 பேர் இருப்பாங்க. அதுக்கு கீழே ஒவ்வொரு HMக்கும் 10 கிளாஸ் இருக்கும். கிளாஸ் டீச்சர் இருப்பாங்க, கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் லீடர்ஸ்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஆனால் தாவேகா பொறுத்த வரைக்கும் தலைவர் நடுவில் ஒரு டாப் லேயர் ஆஃப் பீப்புள். இதுக்கு அப்படியே டைரெக்டாக தொண்டர்கள் தான். இப்போ இவங்கள வந்து கண்ட்ரோல் யாராச்சும் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. சமீபத்தில் February 21 லட்சத்தில் வந்து நாம் தமிழர் சேர்ந்துருந்தாங்க. ஒரு இன்ஜுரி கிடையாது, ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்படலை. 2 மணி நேரம் தான் வெயிட் பண்ணி ரசிச்சுட்டே தான் போகணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட் ஷார்ட்டேஜ் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்போ ஏதோ ஒரு வண்டியில் இந்த இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ஊர்லேருந்து இந்த தொகுதியிலேருந்து வந்த டீமு மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க, இல்லை பஞ்சர் ஆகி வண்டி நின்றுச்சுன்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே தாவேக்கா இருக்கக்கூடிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்கண்ட்ரோல்டு க்ரௌடு தான். மைனஸாக அந்த அன்கண்ட்ரோல்டு க்ரௌடு தான். அவங்கக்கிட்ட யார் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அப்போ விஜய் நினச்சாலே இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. அண்ணன் நினச்சாருன்னா, இல்லை அவர் கீழே இருக்கக்கூடிய அடுத்த தளபதிகள் நினச்சாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். இந்த க்ரௌட் வந்து ஓட்டாக மாறும்னு நினைக்கிறீங்களா? அதுதான். இப்போது அண்ணன் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, க்ரௌடாக இருக்குது. அவங்க வந்து பார்ட்டி கேடர்ஸாக வருவாங்களா, ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். நான் களத்தில் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் பெரிய லெவலில் கேன்வாசிங் பண்ண மாதிரியோ இல்லை ஒரு பெரும் போட்டியாவோ அவங்கள பார்க்கல. சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. வர்ச்சுவல் வாரியர்ஸுடைய இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைட்டு பெருசாக இருக்குது. அது அவங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பே பண்ணால் அதுக்கான டீம்ஸ்லாம் இருக்காங்க, ஐடியில் உங்களுக்கே தெரியும். ஆனால் களத்தில் வந்து வர வைக்கணுன்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்காக வந்து நான் ஒரு நட்சத்திரத்தை பார்க்குறதுக்கு 15 நிமிஷம் நிற்பேன், 1 மணி நேரம் நிற்பேன். ஆனால் ஒன்ஸ் நான் அதை பார்த்துட்ட பிறகு எனக்கு அது புளிச்ச மாவு மாதிரி ஆகிடும். திரும்ப 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 பெரம்பூருக்கே ஒரு 10 வாட்டி வந்தால் 10 வாட்டியும் அதே தொண்டர் போய் பார்ப்பாரான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. கண்டிப்பாக மாட்டேன். 2 வாட்டி பார்ப்போம், 3 வாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் தினமும் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். இவர் வந்தால் பார்த்துக்கலாம் போங்க அப்படி. ஸோ அந்த சஸ்பென்ஸ் இவ்வளோ நாள் வச்சுட்டு இருக்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது. அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா
தமிழ்நாட்டில் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று திமுக, இன்னொன்று தாவேகான்றாரு. மற்ற எந்த கட்சியுமே அவங்க கன்சிடரே பண்ணுறது இல்லை 2 வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி இருந்தது. அவங்க வந்து ஒரு ஒரு நல்ல டஃப்பான ஒரு இடத்துல இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து களத்தில் இல்லை. இதுதான் உண்மை. உண்மையிலேயே ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்நேரம் அவங்களுக்கு வந்து வேறு மாதிரியான ஒரு வைப் இருந்திருக்கும். அது கண் முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். அந்த சேஞ்சஸை நம்ம வந்து வெளியே கிரவுண்டில் பார்த்துருப்போம். தேர்தல் வந்துடுச்சு, இப்போ தான் அவங்க வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் முடிச்சு வச்சுருக்காங்க. இன்னும் அவங்க வந்து தே மிஸ் த ட்ரெயின். அவங்க ட்ரெயினை விட்டு ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அவங்க ஒரு வருஷம் முன்னாடி இது பிடிச்சிருந்துருக்கணும். அவங்களால சில காரணங்களால் அவங்களால பண்ண முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் போட்டி கட்சியாவோ இல்லை போட்டி வேட்பாளராவோ யாரை பார்க்குறீங்க? எங்களுக்கு வந்து திராவிடமே போட்டி தான். இதில் அதிமுக திமுகன்னு சொல்லி பிரித்து பார்க்கறதில்ல. அவங்க காசு கொடுக்குறோம் தான் எங்களுக்கு போட்டி. இப்போது நான் ஒரு வாத்தியாராக சொல்கிறேன். நான் ஒரு 4 மாணவர்கள் இருக்காங்க. இந்த 4 மாணவர்களுக்கு ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மீடியா வந்து சப்போர்ட், ஒருத்தர் வந்து வெளியே இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் 2 பேருக்கு வந்து பிட் அடிக்கிறதுக்கே டீச்சரே காசு பிட்டு கொடுத்துட்றாங்க. இந்த தேர்தல் ஆணையம் வந்து இவங்களை வந்து காசு கொடுக்கறதுக்கு அலோவ் பண்ணுற எக்ஸ்கியூஸஸ் ஒரு லூப் ஹோல் கொடுத்துட்றாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், படித்து எழுதிட்டுருக்கோம். ஒரு வாட்டி 1 மார்க் எடுத்தோம், 5 மார்க் எடுத்தோம், 10 மார்க் கிட்ட வந்திருக்கோம். ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. தேர்தல் வந்தால் கொள்கைன்னு சொல்லணும். ஒரு அவங்க மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று இருக்கும். இதை தான் நாங்கள் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தல் அது மாதிரி ஏதாச்சும் திமுக சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கா? 1000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், 3000 கூட கிடையாது. திட்டங்கள்லாம் கிடையாது. நாங்கள் வந்து ஒரு 500 திட்டங்களை கொடுத்துருக்கோம். அதுபோல் அவங்களும் கடமை கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து இவங்க பேசுகிறாங்களா? கிடையாது. அவங்க பேசுகிறது புராணத்தை பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துருவோம். 1000 2000 இதுதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. அவங்க என்ன திட்டம் பண்ண போகிறாங்கன்னு கிடையாது. உண்மையிலேயே நான் நல்லா பண்ணியிருந்தேன்னா நான் வந்து என்னுடைய திட்டத்தை சொல்ல தேவையில்லை. பூக்கடைக்கு ஓடு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அதுபோல் நல்ல திட்டங்களுக்கு விளம்பரம் தேவையில்லை. பல கோடி செலவு பண்ணி விளம்பரம் வச்சுட்ருக்காங்க. தெய்வமே அந்த கோடியில் நீங்கள் ஒரு 4 ஸ்கூலை கட்டிடலாம். பிரிட்ஜு கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் தான் முதல்வர் திட்டம் இருக்குது. அந்த திட்டத்துக்கு இவங்க இந்த பிஆருக்கு பண்ண காசை ஏதாச்சும் ஒரு பப்ளிக்கு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கலாம். திருவிக நகர்லேயே ஒரு 10 டாய்லெட் கட்டியிருக்கலாம். ஒரே ஒரு சாம்பிளுக்கு மண்டபம் கட்டியிருக்காங்க. இன்னும் 2 மண்டபம் கட்டியிருக்கலாம். அங்கே 10,000 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு ஸ்கூல் தான் கட்டியிருக்கீங்க. அதில் 1000 பேர் தான் படிக்க முடியும். மிச்சம் 9,000 பேர் தனியார்கிட்ட தான் போகணும். ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் கட்டியிருக்கீங்க. அவ்வளோ பெரிய தொகைக்கு 10 இருக்க வேண்டிய இடத்துல 1 கட்டிட்டு அதை விளம்பரமாக போட்டுட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணால் ஆடு தான் ஓடிட்டு இருக்கு. இந்த ஆடுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணுறாங்க? தேர்தல் ஆணையம் ரூல்ஸையும் மீறாங்க. அப்போ ஒரு பரீட்சையில் ஒருத்தன் வந்து பக்கத்துலேருந்து காப்பி அடிக்கிறான், 2 பேர் பிட் அடிக்கிறான். சொந்தமாக பரீட்சை எழுதக்கூடியது நாங்கள் தான். நியாயப்படி பார்த்தா இவங்களாம் டிஸ்குவாலிஃபைடு. நாம் தமிழர் கட்சி எப்பயோ வந்து வெற்றியை வந்திருக்கணும். ஒலிம்பிக்ஸில் டிஸ்குவாலிஃபைட்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகலாம். அந்த இஷ்யூஸை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். அவங்களுடைய ஸ்பெண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இப்போது ஜெகதீஷ் சந்தர் வந்து 2 லட்ச ரூபா எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாருங்க, அக்கௌண்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்குற தேர்தல் ஆணையம் நேற்று ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க. ஆனால் ஒரு பப்ளிக் ரேலி நடக்கும்போது 1000 பேர் கூடுறாங்க. 1000 பேர் காசு கொடுக்கலன்னு நினைக்க கூட வச்சுக்குவோம். ஆனால் சாப்பாடு கொடுக்குறாங்க. அதை அவங்களால ஃபோட்டோ எடுத்து ப்ரூவ் பண்ண முடியும். வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. இந்த எக்ஸ்பென்சஸ் போட்டால் மட்டுமே 40 லட்சம் தாண்டிடும். அவங்க போடக்கூடிய ஒலிபெருக்கிகள் இருக்கு இல்லையா, சாதாரணமாக எங்கள் அண்ணன் வராருன்னா எங்களுக்கு வந்து 40,000 50,000 செலவாகுது. இதை நாங்கள் கணக்கு காட்டுறோம். ஐயா ஸ்டாலினோ ஐயா எடப்பாடியோ கொளத்தூர்லேருந்து திருவிக நகர் வரும்போது இவங்க பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி, அதுக்கான செலவு இருக்குது இல்லையா, அது கண்ணு முன்னாடி தெரியுது. அது அந்த ஒரு நாள்லேயே வந்து 20 லட்சம் 30 லட்சம் ஆகிடும்னு தெரியுது. ஆனாலும் தேர்தல் ஆணையம் அதை வந்து கண்டுக்காது. ஏன்னா அவங்க ஃபோட்டோ ப்ரூஃப் தான் காட்டுன்றாங்க. எங்களுக்கு வளைஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறேன். நீங்கள் லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட அந்த ப்ரூஃப் கண்டிப்பாக பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சார்ந்த லீகல் விங்கோ இல்லை, நாங்கள் டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கெல்லாம் வந்து டேட்டாஸ் தாராளமாக பண்ணலாம். பட் அதுக்குள்ளே இந்த கோர்ட் கேஸ் முடிக்கிறதுக்குள்ளே பல ஆண்டுகள் ஆகிடும். தெரியுது, நீங்கள் பிட் அடிக்கிறான்னு தெரியுது. அதை நான் கோர்ட்டில் போய்ட்டு தான் ப்ரூவ் பண்ணணுமா? கிடையாது. ஸோ அப்போ மக்களுக்குமே தெரியும்ல, இப்போ காசு கொடுக்குறாங்கன்றதை நான் கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு படி மக்களுக்கு வந்து இது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியும் தான். பட் அதுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கணும். மக்களே அதை வந்து விரும்புறதில்ல. ஏன்டா காசு கொடுக்குறான், திருந காசை கொடுக்குறான், அதை ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? அதுதான் இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அப்போ காசு இல்லாமல் ஒரு தேர்தல் நடக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி 100% வெற்றி பெற்றோம். ஏன்னா அவங்ககிட்ட கொள்கை இருக்குது, இளைஞர்கிட்ட இருக்குது. எங்ககிட்ட கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது, யாருக்குமிட்டையும் கிரிமினல் ரெக்கார்டு கிடையாது. அதாவது பொய் கேஸ் போட்டு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான் தவிர மற்றபடி இருக்கும். இது போல் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து திமுகவும் காங்கிரஸும் அவங்களுடைய ஃபஸ்ட்டு 15 இயர் ஜர்னியில் பண்ணியிருக்காங்க. என்னுடைய மாமா கேட்பார், மச்சான் 5 லட்ச ரூபாயில் எப்படி எலெக்ஷனை முடிப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. சிரிச்சுட்டே கேட்குறாரு. நான் சொல்கிறேன், நீங்கள் வாட்டி
ஊராட்சி தலைவரானீங்க இல்லையா? அப்போ எத்தனை லட்சம் செலவு பண்ணீங்க? வெறும் வணக்கம் தான். உங்களுடைய அந்த குட்வில், உங்களுடைய அந்த இவர் நல்லவர், கட்சி நல்ல கட்சி அப்படின்ற ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி திமுகவுக்கு இருந்த ஒரு பேனரோ இல்லை தேமுதிகவுக்கு இருந்த பேனரோ, அதை வச்சு தான் அவங்க ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சு வந்தாங்களே தவிர, ஃபஸ்ட் டைம் வரும்போதே நான் இது 10,000 தூக்கி போகிறேன் ஓட்டு போடு அப்படிலாம் நடக்கலை. இப்போ நாங்களும் அந்த இதில் தான் இருக்கோம். நாங்கள் போய்ட்டு மக்கள்கிட்ட போயிட்டு எங்களுடைய ப்ளஸ்ஸை சொல்கிறோம், மற்ற மைனஸை சொல்கிறோம், நாங்கள் ஓட்டு கேட்குறோம், போடுறாங்க. ஒரு இந்த பிளட் இருக்கு இல்லையா, இந்த திமுக பிளட், அதிமுக பிளட்டு, அதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. 70, 80 அப்படியே வெளியே போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் புதுக்கூட்டம் வந்துட்டுருக்கு. இந்த புதுக்கூட்டத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் அண்ணன் கமல் வந்தார். இப்போ அண்ணன் விஜய் வராரு. அடுத்து புதுசாக யாரை கூட வரலாம், தனுஷ் கூட வரலாம். நாங்கள் போராடிட்டு தான் இருப்போம். இந்த 8% வாங்கியிருக்கோம். இந்த 8-15 ஆகிற வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள். தனுஷ் வருவார்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதுபோல் நான் உதாரணத்துக்கு சொன்னேன். தனுஷில் ஏகப்பட்ட பேர் லைனில் இருக்காங்க அடுத்து வர்றதுக்கு. தமிழ்நாட்டை தாண்டி எல்லாருமே ஆளணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அது மக்களுக்கு வந்து அந்த அறிவு இல்லை. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.